விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவுலேயே அந்த போன பதிவினுடைய தொடர்ச்சி மாதிரி தான் அந்த பிஎஸ்டிஎம் கடந்து வந்த பாதைன்னு போட்டிருந்தோம்ல, அதனுடைய தொடர்ச்சி மாதிரி தான். அதனை தொடர்ந்து நிறையா நம்மளுடைய போலீஸ் மக்கள் நிறையா என்கிட்ட பேசுனாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த 2026 ஆக்ட் அதனை மையப்படுத்தி பேசுனாங்க. அந்த ஆக்டு இன்னும் கவர்னர் அசன்ட் இல்லை, அது வரட்டும் பார்த்துக்கிடுவான். ஆனால் அதில் உயர் பே கிடச்சிச்சின்னா போகலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நல்ல இதுதான், வரவேற்கக்கூடியது தான். பட் அதற்கு மேலேயே நல்ல வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் போன இதுலேயே சொல்லியிருந்தேன் நான். இப்போ அது குறித்து பார்ப்போம். ஏன்னா பிஎஸ்டிஎம் ரெண்டாக எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ பிஎஸ்டிஎம்னா எது பிஎஸ்டிஎம்? ஏன்னா அதானே ஃபஸ்ட்டு எது பிஎஸ்டிஎம், இது இந்த மாதிரி படிச்சிருந்தா பிஎஸ்டிஎம் முதல்ல. அதுலேயும் நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் இப்போ ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ எது பிஎஸ்டிஎம்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ யாருக்கு கொடுக்குறது? டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். எது இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு? இப்போ அதில் அது பார்க்கும் பொழுது இப்போ எது பிஎஸ்டிஎம், எது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, ரெண்டாத்தையும் இது பிரியுது. அந்த வகையில் அதை பார்ப்போம். அப்புறம் அதற்கு முன்னதாக இந்த டிஎன்விஏ சர்வீஸ் சார்பாக ஒரு ஆனுவல் பிளானர் ஃபார் த இயர் 2026 அது ஒன்று போட்டிருந்தாங்க. அது பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் மே 2026, பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் ஜூலை 2026, காமன் ரெக்ரூட்மெண்ட்டு செப்டம்பர் 2026, ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டு நவம்பர் 2026. இது ஒரு ஆனுவல் பிளானராகவே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒன்று தேர்வு தேதி சொல்லணும், அதுக்கடுத்து எப்போ அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு சொல்லணும், ஃபிசிக்கல் எப்போ கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லணும். சரி, ஒன்றும் இல்லாத ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கிடுவேன். புதிய அதிகாரிகள் பொறுப்புக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஐஜி மெம்பர் செக்ரட்டரி, ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஒரு எஸ்பி புதுசு பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அதனால் வந்தோடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது தவிர இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பின்னணி அரசியல் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த இதில் வரலையே. ஒரே ஒரு டைம் அவங்க மேடம் சீமா அகர்வால் மேடம் இருந்தப்போ மட்டும் ஒன்று வந்துச்சு. அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாடியே அவங்க மாறுதலாகி போயிட்டாங்க. அப்புறம் அதனால் அதை நம்ம கிளைம் பண்ணி கேட்கவே முடியலை. அதனால் இதற்கு முன்னாடி வரலை. இப்போ இந்த கட்டத்தில் வர்றதுக்கு பொதுவாக ஆனுவல் பிளானர்னா அந்த டிசம்பர் 2 இல்லைன்னா ஜனவரி 1 வீக்கில் வரும். இப்போ வருது பிப்ரவரியில். இப்போ வருதுன்னா இந்த ஏப்ரல் மேல இப்போ ஏப்ரல் லாஸ்ட்டில் எலெக்ஷனை சந்திக்க போகிறோம். ஆனால் அந்த கட்டத்துக்கு இது தேர்தலை நினைவில் கொண்டு வெளியிடப்படுறது மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த இது போட்டாங்கன்னு வைங்க. ஆனால் ஆனுவல் பிளானர் இப்போ எப்படினாலும் ரொம்ப குறைச்சி வச்சோம்னாலும் இளைஞர்கள் ஒரு 5 லட்சம் பேர் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் காமன் ரெக்ரூட்மெண்ட் இதுக்கு தயாராகக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. இப்போ அவர்களை அந்த அட்டென்ஷன் டைவர்ட் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தது மாதிரி இருக்கு. தவிர இந்த ஏற்கனவே கலந்து தோல்வி நிலையில் இருக்கிறாங்கல்ல, வெற்றி பெற முடியாத மாணவர்கள், அவங்க ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க்கு அவங்க நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 அப்ளிக்கு 2023 ட்ரைனிங்லேயே இருக்காங்க. 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனாலும் அது தொடர்பான உயர்நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போவதும், அது தொடர்பான தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் இன்னமும் தொடர்ந்து தகவல் கேட்பதும், ஏன்னா அவர்களுக்குள்ள திருப்தி ஆகலை. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த வார்டு கோட்டா, பிஎஸ்சிஎம் கோட்டா இது முழுமை அடைந்தது மாதிரி அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் அவர்கள் மத்தியில் இன்னும் திருப்தி ஆகலை. அதனால் அது தொடர்பான சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றம் போகிறாங்க, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்குறாங்க. அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு மாதிரி அடுத்த பரீட்சைக்கான ஆயத்த நிலைக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி. தவிர இப்போ இருக்கிற அரசாங்கம் தானே, இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தினுடைய சார்பாக தானே இருக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி தானே இதை வெளியிடுது. அதனால் மறுபடியும் இதே அரசாங்கம் வந்தால் தான் நீங்கள் இதை திரும்பி கேட்க முடியும். அப்போ தானே அந்த அழுத்தம் கொடுக்க முடியும். நீங்கள் சொன்னது தானேங்க மே 26 டெக்னிக்கல் எஸ்ஐ எடுக்கிறோம்னு சொல்லி. அப்போ அந்த புதிய ஆட்சி வந்தால் தான் சொல்ல முடியும். கரெக்டாக அந்த மே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மே 1 வீக்கில் புதிய ஆட்சி வரணும். அப்போ இவங்களே வரணும் அப்படின்ற மாதிரியே இருக்கலாம். ஏன்னா அது ஒரு வகையான அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது. அவர்களுக்கு நாங்களே வந்தால் தான் திரும்ப உங்களுக்கு இதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த அரசியலுக்குள்ளே நம்ம போகலை. எனியோ நீங்கள் கரெக்டாக இந்த ஆனுவல் பிளானர் படி
நீங்கள் வெளியிட்டது அந்த இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலோட எப்போ வந்து நீங்கள் எழுத்து தேர்வு வைக்கிறீங்க, எப்போ எழுத்து தேர்வுக்கான முடிவு வைக்கிறீங்க, எப்போ உடல் தகுதி தேர்வுக்கான நாள் வைக்கிறீங்க அப்படின்றதும் சேர்த்து வெளியிட்டா இன்னும் கூடுதலான நம்பகத்தன்மை இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கும். டிஎன்யூஎஸ்ஆர்பி மீது அந்த நம்பகத்தன்மையோடு தான் பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் சொல்கிறேன். மறுபடியும் அதை பார்த்துக்கணுங்க. அப்புறம் இந்த பதிவுக்கு வருவோம். ஆனால் இந்த பிஎஸ்டிஎம் இதில் அதை நான் சொல்கிற மாதிரி பிஎஸ்சிஎம் எது பிஎஸ்சிஎம் அந்த படிப்பு, ஏன்னா அது வந்து தொடர்நிலை மாறாமல் இல்லைன்னா 2வது டிகிரி வாங்கினா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கப்பா. இதுதான் வரையறைன்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படின்னு அந்த 2010 கொண்டு வரப்பட்ட அந்த பிஎஸ்சிஎம் ஆயிட்டு அதுலேயே கூட அதனை தொடர்ந்து வந்துச்சு பாருங்க. அதுலேயும் வருது அந்த ஆக்டில் வந்து 2(a) வருது. அப்புறம் அதனை தொடர்ந்து வருது பாருங்க அதனுடைய ரூல் ஜிஓ நம்பர் 145 அதுலேயும் வருது. எது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய தமிழாக்கம் நேரடி ஆட்சேர்ப்பு என்பது நடைமுறையில் உள்ள விதிகள் அல்லது ஒழுங்குமுறைகள் அல்லது உத்தரவுகளின்படி மாநிலத்தின் கீழ் உள்ள எந்த ஒரு சேவையிலும் ஒரு நபரின் முதல் நியமனம் அப்படின்னு சொல்லி வரும். எது அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், எது முதல் நியமனம் அப்படின்றதுக்குள்ளதான் இந்த பதம். ஏன்னா அப்போ நேரடியாக இதில் சொல்லாமல் இதைத்தாங்க நாங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லாமல் நடைமுறையில் உள்ள விதிகள் ஒழுங்குமுறைகள் உத்தரவுகளின்படி இப்போ நடைமுறையில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் குறித்து எதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கையில தான் பழைய இதுக்கு போக வேண்டியது இருக்கு. பழையது என்னன்னா ஜிஓஎம்எஸ் நம்பர் 2743 ஆனால் 2743 டேட்டடு 30/9/1953 அதுலேயே சொல்லுதுப்பா. அது எதுன்னா அந்த மெட்ராஸ் சர்வீஸ் மேனுவல் 1946 அதனுடைய திருத்தமாக வருது. அதனுடைய திருத்தமாக தான் இந்த ஜிஓஎம்எஸ் நம்பர் 2743. அதில் பார்த்தோம்னா அந்த திருத்தப்பட்டதில் ரூல் 10 ரெக்ரூட்டட் டைரக்ட் அது பற்றி சொல்லுது. அப்போ அதை எடுத்துக்கணும். அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி இந்த போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கணும். அதனை தொடர்ந்து தான் தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸே வந்து அந்த ரூல்லாம் அதில் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ அதில் சொன்னது தான் எது அந்த ஜிஓஎம்எஸ் நம்பர் 2743 சொன்னது தான் அதில். அதனை தொடர்ந்து 2011 தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீசஸ் ரூல் அப்படின்றதுல ஒரு 100 பக்கம் போட்டிருக்கேன் பாருங்க. அதில் ரூல் நம்பர் 14 அது சொல்லுது எது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்டட் டைரக்ட் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் அதுக்கடுத்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் இன் பிராக்கெட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஆக்ட் 2016. ஏன்னா அந்த ஆக்ட் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் இன் பிராக்கெட்டில் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 அதில் என்னென்னா செக்ஷன் 3(r) ஆங்கில ஸ்மால் லெட்டர் ஆர், ஏன்னா 3(r) அதில் சொல்லுது ரெக்ரூட்டட் டைரக்ட் டு சர்வீஸ் அப்படின்னா என்ன, யார் ரெக்ரூட்டட் டைரக்ட் டு சர்வீஸ் அப்படின்றத யாரை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த டிஜிபி என்டார்ஸ்மெண்ட் போய் லாஸ்ட் டைம் கூட போட்டு விட்டே பாருங்க அந்த 8/8/2023 அந்த இதெல்லாம். இப்போ இந்த ஆக்டர் சொல்கிற 2(a)க்கு இதெல்லாம் பொருந்துதா? 2(a)ல என்ன சொல்லுதுன்னா நேரடி ஆட்சேர்ப்பு என்பது நடைமுறையில் உள்ள விதிகள் ஒழுங்குமுறைகள் உத்தரவுகளின்படி இதுதான் நடைமுறையில் இருக்கு அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியம். இதில் எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க. அதை வந்து மொத்தத்துக்கு அந்த சுருக்கமான முறையில் அதனுடைய வரையறையை மேலிருந்த வரையாக சொல்லிடுறேன். நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஒரு வேட்பாளர் ஒரு சேவை வகுப்பு வகை அல்லது பதவிக்கு நேரடியாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டார் என்று கூறப்படுகிறது. எந்தெந்த கட்டத்தில் அப்படின்னா இந்த வரையறையின் நோக்கங்களுக்காக ஒரு நபர் இந்திய அரசு அல்லது ஒரு மாநில அரசின் பணியில் இல்லை என்று கருதப்படுவார். அப்போ வந்து அதுக்குள்ளதான் அவர் புதுசாக போகிறாரு. இந்திய அரசு அல்லது ஒரு மாநில அரசின் பணியில் அவர் முதல் நியமனம் பெற்றதில் இருந்து 5 ஆண்டு காலம் கடக்கவில்லை என்றால், கடக்காம அவர் அடுத்து மறுபடியும் மீண்டும் வந்தாலும் அது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். கடக்கவில்லை என்றால் அவர் பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவராக இருந்தால், அப்படி இருந்தால் அது 5 ஆண்டு காலம் கடந்து இருந்த நிலையிலும் அவர் திரும்ப சேர்ந்தார்னா அப்பயும் அது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், ரெக்ரூட்டட் டைரக்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த வரையறையினுடைய மொத்த சுருக்கமும் இதுதான். இதே தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனால்
அந்த எஸ்சி பிசி மட்டும் சொல்கிறாங்களே, எம்பிசி சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. எம்பிசின்ற கிளாசிஃபிகேஷன் வந்து 1989க்கு பின்னாடி தான் வரும். அதனால் அது இதெல்லாமே நான் சொல்கிறது 1953 சொல்லிக்கிட்டு வரேன். அப்போ அதிலிருந்து வரக்கூடியதனுடைய மொத்த தொகுப்பு இதுதான். 5 ஆண்டு காலம் கடக்கலைன்னா சரி, அவர் திரும்ப அப்பாயின்மெண்ட் ஆகுறாரியா, அப்போயும் அது ஃபர்ஸ்ட் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் தான். அப்போ யார் ஒருவேளை ஓசியாக இருந்தார்னா 5 ஆண்டு காலம் கடந்துருச்சு, பிசி எஸ்சியாக இருக்கிறாரு, எம்பிசியாக இருக்கிறாரு, எதாக இருந்தாலும் அவர் திரும்ப வேலைக்கு சேர்ந்தார்னா அதே தான் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் தான். இப்போ இந்த 2026 புதிய அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதற்கு கூடுதலான சம்பளம் வர்றதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அது கூட இல்லை. அதனினும் இந்த அளவுகை வந்து கூடுதலாக அளவுகை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். இப்போ இவங்க வந்து நிறையா பேசியிருக்காங்க. அநேகமாக நீதிமன்றம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க. கட்டாயமாக வந்து நீங்கள் ஜெயிக்கலாம்ப்பா. ஏன்னா இந்த ஸ்கோப்பு இதுக்குள்ளே, இந்த வரையறைக்குள்ளே அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை கொண்டு வர்ற அளவுக்கு உங்களது கவுன்சில் வந்து நீதிமன்றத்தில் எடுத்து புரிய வச்சுட்டாருன்னா, இதுதாங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, இதை பற்றி தாங்க சொல்லுது, இத்தனை ரூலும் அப்படின்றத ஹானரபிள் ஜட்ஜஸ்னுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா, இதற்கு முந்தைய நிலையில் அது என்ன முடிவாக இருந்திருந்தாலும் அது வந்து அடிபட்டு போகும். இதுதான் கரெக்டாக தான் வருது. இது எதுவும் கான்ட்ரடிக்ஷன் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம்னா எது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா எது, இது ரெண்டு தான் இதில் பார்க்க வேண்டியது. பிஎஸ்டிஎம்மை நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்ஷனுக்கு இந்த வழக்கத்தில் உள்ள விதிகள் தான் அதற்கான ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படின்னா இத்தனை இது இருக்குது, அதில் எடுத்து பாருங்கள் அப்படின்றத எடுத்து சொல்லும் பட்சத்தில் கட்டாயம் வந்து அவர்களும் இந்த 1/2025 நோட்டிஃபிகேஷனில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அப்படின்றத குறிப்பிடப்படவில்லை என்றாலும் நீங்கள் நீதிமன்றத்தின் மூலம் வாங்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் கட்டாயம் நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அதுக்குள்ளே போகலாம். அப்படி அந்த பிஎஸ்சிஎம் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப பின்தங்கிய மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர் முயற்சியில் ஈடுபடுங்க. ஒருவேளை இங்கே இல்லைனாலும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் நம்ம முன்னெடுத்து இதை கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு உறுதியோடு நீங்கள் இந்த வழக்கை முன்னெடுத்தீங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம். எனியோ வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு தேவையானதை முன்ன மாதிரி கிடையாது, போராடித்தான் வாங்கியிருக்கேன், நீதிமன்றத்தின் மூலம் தான் வாங்கியிருக்கான். அதனால் அது அந்த நீதிமன்றத்தின் மூலமாக முன்னெடுக்கக்கூடிய அந்த பிஎஸ்சிஎம் டிபார்ட்மெண்ட் மாணவர்களுக்கு என்னுடைய அந்த அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.